வணக்கம் அன்பான உறவுகளே. சேரமான் தொலைக்காட்சியின் உசாவலூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தூதுக்குழு ஒன்று இன்று தமிழகம் சென்னை சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரிடம் ஒரு மனு ஒன்றை கையெழுத்திருக்கின்றார்கள். அதிலே ஈழத்தமிழர்கள் இன்று முகம் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் பற்றிய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை இந்திய மத்திய அரசினூடாக தமிழக அரசு பிரயோகிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்ற அரசியல் பின்புலம் பற்றி, அரசியல் சூழ்நிலை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் ஏலவே வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அதாவது தமிழகத்திலே தளபதி விஜய் அவர்களுடைய அலை வீசிக்கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அடுத்த ஆண்டு நடைபெறப் போகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகத்தான் இன்று தமிழகத்திலே இருந்து வருகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த சந்திப்பு அவசியம்தானா என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்களை பற்றி ஆராய்வது இந்த உசாவலுடைய நோக்கம் கிடையாது. மாறாக இந்த சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடத்தியிருக்கின்ற இந்த சந்திப்பு பற்றி தான் நாங்கள் இன்றைய உசாவலிலே பார்க்க இருக்கின்றோம். சமஷ்டி என்றால் என்ன? எங்களுடைய மக்களில் பலரிடம் நீங்கள் போய் சமஷ்டி என்றால் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பலருக்கு உண்மையிலே என்னென்னு தெரியாது. சில பேர் சொல்வார்கள், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு மாகாண சபை எடுக்கிறது சமஷ்டி என்று, அல்லது எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற சமஷ்டி, இப்படி என்று பலவிதமாக தங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி சொல்வார்கள். யாருக்குமே பொதுவாக சமஷ்டி என்றால் என்னென்னு தெரியாது. தனிநாட்டுக்கு பதிலாக ஒரு அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கு ஒரு அதிகாரங்களை பெறுகின்ற ஒரு தீர்வு என்பதுதான் பலருடைய பார்வையாக இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் இந்த சமஷ்டி என்ற சொல் பார்த்தீர்கள்னா இது ஒரு தமிழ் சொல் இல்லை. இது ஒரு வடமொழி கலப்பு சொல். அந்த இஷ் என்பது ஒரு கிறந்த எழுத்து. அதாவது தமிழ் மொழியினுடைய தொல்காப்பிய மரபில் இருக்கின்ற எழுத்துக்களிலே அது இல்லை இந்த இஷ் என்பது. அப்போ அந்த சொல்லை நீங்கள் எங்கே முதல்ல பார்க்கலாம் என்று சொன்னால் கந்தபுராணத்தில். கந்தபுராணம் என்பது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அது சங்க காலத்தை சேர்ந்ததும் அல்ல, இடைக்காலத்தை சேர்ந்ததும் அல்ல, இடைக்காலத்துக்கு பின்னரான ஒரு காலத்தை சேர்ந்தது தான் இந்த கந்தபுராணம். அதில் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னால், சூரனை முருகன் வதம் செய்த பின்னர் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் தங்கள் நிலைகளே இருந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த சமஷ்டியில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே அந்த வரிகள் குறிப்பிடுகின்றன. அது நீங்கள் இன்னும் ஆழமாக விளங்குறன்னு சொன்னால் மனிதர்கள் தேவர்களை வழிபடுவார்கள், அசுரர்கள் தேவர்களோடு மோதிக்கொள்வார்கள், மனிதர்களோடும் அவர்கள் தங்களுடைய பலத்தை காண்பிப்பார்கள். அப்போ சமஷ்டியில் அசுரர்கள், தேவர்கள், மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அசுரர்கள் தேவர்களை தாக்க மாட்டார்கள், மனிதர்கள் மீதும் கை வைக்க மாட்டார்கள். மறுபுறத்திலே மனிதர்களாக இருந்து கொண்டு தேவர்களை வழிபட்டுக் கொள்வார்கள். அதாவது தேவர்களுக்கு கீழே அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் அந்த சமஷ்டியில் வாழ்ந்தார்கள் என்று கந்த புராணத்தில் சொல்லப்படுகின்ற அந்த சொற்பதத்தினுடைய அர்த்தம். அப்போ நீங்கள் சமஷ்டி என்று சொல்லி உண்மையில நீங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் ஒரு இனம் ஒரு அடக்குமுறையை செய்யும் இனம் அடக்குமுறை செய்யாமல் பேசாமல் இருக்க, ஒரு மற்ற இனத்தை அடக்குகின்ற இன்னொரு இனம் அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க, அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் இனத்தை மற்றவர்கள் பாதிப்பு ஏற்படாதவன நடந்து கொள்வதுதான் சமஷ்டி என்று சொல்லி அந்த கந்தபுராண வரிகளில் நீங்கள் பார்க்கலாம். மறுபக்கத்துல 20ஆம் நூற்றாண்டுல சமஷ்டி என்பது தமிழ் மக்களுடைய அரசியலிலே, அதுவும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலிலே எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால், 1948ஆம் ஆண்டு ஈழத்தீவை விட்டு பிரித்தானிய ஏகாதிபத்தியம் விலகிக் கொள்கின்றது. அப்ப அந்த நேரத்துல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் தமிழ் மக்களுடைய ஒரு கட்சியாக இருந்தது. அதிலிருந்து பிரிந்து 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சி என்ற கட்சியை உருவாக்குகின்றார். அந்த கட்சியினுடைய இலட்சியம்,
அதாவது ஒரு தமிழ் அரசை அமைப்பது என்றுதான் தமிழ் மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்யப்பட்டது. ஆனால் ஆங்கிலத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுடைய கொள்கை இலட்சியம் எப்படி விளங்கப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், தாங்கள் ஒரு ஃபெடரல் பார்ட்டி, ஆங்கிலத்திலே அதை ஃபெடரல் பார்ட்டின்னு தான் சொல்லுவார்கள். அவர் ஃபெடரல் பார்ட்டி என்று சொன்னால் ஒரு மாநில சுயாட்சிக்கான கட்சி, ஒரு சுயாட்சி கட்சி அல்லது ஒரு மாநில சுயாட்சி கட்சி என்று சொல்லி தமிழ்ல சொல்லாமல் தமிழ் அரசு கட்சி என்ற ஒரு பெயரைத்தான் அந்த நாளில் இருந்தே தமிழரசு கட்சி பயன்படுத்தி வருகின்றது. இந்த விடயத்திலே தந்தை செல்வாவை பற்றி நான் இங்கே விமர்சிப்பது சிலருக்கு ஒரு மன உளைச்சலை, ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக கதைத்துத்தான் ஆக வேண்டும். அவர் செய்த அறவழி போராட்டங்கள், அவருடைய தலைமையில் நடந்த 1961ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த அறவழி போராட்டத்தை எல்லாம் நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது. அவையெல்லாம் மகோன்னதமானவை, போற்றப்பட வேண்டியவை. அவர்கள் நடத்திய சத்தியாகிரகங்கள் எல்லாம் போற்றப்பட வேண்டியவை. ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த அரசியல் என்று பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வை, அதாவது சமஷ்டி என்றால் என்ன, சமஷ்டி மூலம் தமிழ் மக்களுக்கு எதை கொடுக்க போகின்றோம் என்பது பற்றிய ஒரு தெள்ளத்தெளிந்த பார்வையை அல்ல தெள்ளத்தெளிந்த ஒரு அரசியலை அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமாகும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா பண்டா செல்வா ஒப்பந்தம் 1956 நினைக்கின்றேன். அதுக்கு பிறகு டட்லி சேனநாயக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், யுஎன்பியோடு சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தம், இப்படி என்று சொல்லி பல்வேறு ஒப்பந்தங்களை தந்தை செல்வநாயகம் அவர்களை ஏற்படுத்தியதாவது தமிழ் மக்களுக்கு சமஷ்டி பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் என்று செய்து அவை எல்லாவற்றையும் சிங்கள பெருநாவாதம், அதிலும் பண்டார நாயக்கவாக இருந்தாலும் சரி அல்லது டட்லி சேனநாயக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கிழித்தறிந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்த வரலாறு. இதுக்கு பிறகு இந்த சமஷ்டி என்பது சரிவராது என்று சொல்லி ஒரு கட்டம் தமிழ் மக்கள் தங்களுக்கு தனியரசு தான் தங்களுக்கான தீர்வு என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இதற்கான ஒரு முதற்கட்டம் வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976ஆம் ஆண்டு அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வாவும் ஜிஜி பொன்னம்பலமும் அதுக்கு ஆதரவு வழங்கினார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் வட்டுக்கோட்டையில். அதுக்கு பிறகு 77ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சியினுடைய தொடர்ச்சியாக உருவாகிய தமிழர் விடுதலை கூட்டணி தாங்கள் இந்த தேர்தலை வென்று தமிழ தனியரசு அமைக்கிறோம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தலிலே குதித்தார்கள். அதிலே இறமையுள்ள சம உடைமை தமிழம், அதாவது சோசியலிச தமிழகத்தை அமைப்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அதெல்லாம் கைவிட்டு போட்டு மாவட்ட சபைக்கு போனார்கள். அப்ப அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், சமஷ்டி என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் ஒரு வகையில தமிழ் அரசியல் தலைவர்களாலேயும் அரசியல்வாதிகளால செய்யப்பட்ட ஒரு பித்தலாட்டமாகவும் இருந்து வந்திருக்கின்றது. மறுபக்கத்துல தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கருவியாக இந்த சமஷ்டி பேச்சுவார்த்தை என்ற ஒரு யுக்தியையும் சிங்கள ஆட்சியாளர்கள் கையாண்டு வந்திருக்கின்றார்கள். இதைத்தான் 2005ஆம் ஆண்டு லண்டன் அலெக்சாண்ட்ரா பேலஸ் மாளிகையில் நடந்த மாவீரன் நாளின் போது அங்கு அன்னையினுரைக்கு கொள்கை பிரகடன விளக்கத்தை வழங்கும் உரையை பிரம்மஞானி பாலா அண்ணன் ஆற்றும் போது தெளிவாக தெரிவித்திருந்தார். என்று சொன்னா ஃபெடரல் என்று சொல்லி தந்தை செல்வாவின் காலத்திலிருந்தே நாங்கள் இடரல் பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பாலா அண்ணன் சொல்லியிருந்தவர். அப்படி ஒரு இடரல் பட்டு கொண்டிருக்கிற இந்த ஃபெடரல் தீர்வை பற்றி பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரும் பிறகு 80களில் பெருசாக பேசவில்லை. 87ல் மாகாண சபை வந்தது. ராஜீவ்காந்தியினுடைய தலையீடு காரணமாக ஒரு மாகாண சபை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு பிரேமதாசாவோடு நடந்த பேச்சுவார்த்தைகள்ல 6ஆம் திருத்தத்தை நீக்கினால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம், மாகாண சபையை கூட பரிசீலிக்கலாம் என்றெல்லாம் இயக்கம் சில நகர்வுகளை சேதிச்சது. ஆனால் பிறகு இயக்கத்துக்கும் பிரேமதாசாக்கும் யுத்தம் மூண்ட பிறகு 91ஆம் ஆண்டு சௌமியமூர்த்தி தொண்டமான் யாழ்ப்பாணத்துக்கு மாத்தியாவை சந்திச்சு, அதாவது அண்ணே தான் சந்திக்க வந்தவர். ஆனால் அண்ணன் அந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கையில என்றபடியாக மாத்தியாவை தான் சந்திச்சார். மாத்தியாவை சந்திச்சு ஒரு சமஷ்டி தீர்வை ஆராயலாம் தானே என்று சொல்லி காய்ச்சி போட்டு போனவர். அது நடந்து 2 வருஷம் கழிச்சு 93ஆம் ஆண்டு அங்கிலிக்கன் ஆயர் கெனத் பெர்னாண்டோ அவரும் யாழ்ப்பாணம் சில ஆயர்களோடு மற்ற திருச்சபைகளை சேர்ந்த ஆயர்களோடு
அன்னையை சந்திச்சு சமஷ்டிக்கு தென்னிலங்கையில எல்லாம் தயாராக இருக்கிறார்கள், அதை பற்றி பேசுவோம், பருவகாலம் வந்துட்டு சமாதானத்துக்கு எல்லாம் உரையாடி போட்டு போனாங்க. அப்போ அந்த சமஷ்டி என்பது அப்போ பேச தொடங்கப்பட்டுட்டது திரும்பவும் வந்து. பிறகு 94ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சமஷ்டி வந்து அவாவாலையும் பேசப்பட்டது. சமஷ்டியை பற்றி ஆராயலாம் பார்க்கலாம் என்றெல்லாம் வந்து சந்திரிகா அம்மையாரும் பேச தொடங்கி கொண்டிருந்தவா. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் வந்த பாலாண்ணையினுடைய செவிகளை பார்த்தீர்கள்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அந்த கால பகுதியில் வந்து அமெரிக்க தூதரகம் அனுப்பிய ராஜாங்க அமைச்சுக்கு அனுப்பிய அந்த உள்ளக சுற்றறிக்கை பிறகு வந்து விக்கிலீக்ஸ் 2011ஆம் ஆண்டு நினைக்கிறேன் வெளியிடப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ராஜதந்திரிகள் வந்து ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் ராஜதந்திரிகள் வந்து இயக்க பிரதிநிதிகளை சந்திக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில். அதில் பாலாண்ணையும் வந்து சந்திப்பில் இருக்கிறார். அப்போ அதில் வந்து இந்த சமஷ்டி பற்றியும் அவர்கள் கதைக்கிறார்கள். அப்போ சமஷ்டியை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்கலாம் என்ற நிலைப்பாடு, இயக்கத்தின் நிலைப்பாட்டை வந்து அந்த நேரத்திலையும் வந்து பாலாண்ணா வந்து முன்வைக்கிறார். ஆனால் கடைசியில் சந்திரிகா என்ன செய்தான்னு சொன்னால், இந்த சமஷ்டி என்று போனால் நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை கைவிட வேணும். ஒற்றையாட்சி என்று சொல்லும்போது அந்த மத்திய அரசாங்கத்தில்தான் முழு அதிகாரங்களும் இருக்கும். அவர்கள் அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுப்பார்கள் மாநிலங்களுக்கு. ஆனால் தேவைப்படுற நேரம் அதை மீள பெற்று விடலாம். அப்போ அந்த ஒற்றையாட்சியை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சமஷ்டியை கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை திருப்பி பெற முடியாது. அப்போ இதுக்கு வந்து சிங்கள பேரினவாதம் தயாராக இல்லை. மகாநாயக்க தேர்தல்களும் சரி, வேற தேர்தல்களும் சரி, இந்த ஆமத்துருமையார் வந்து இதுக்கு தயார் இல்லை. அப்போ கடைசியாக சந்திரிகா என்ன செய்தாண்டா, ஒரு புதிய ஒரு நுட்பத்தை கையாண்டா, நாங்கள் வந்து யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்களின் ஒன்றியம் என்று சொல்லி ஒரு தீர்வை கொண்டு வருவோம், அதிகார பரவலாக்கம் செய்வோம் என்று சொல்லி. அப்போ அதிகார பரவலாக்கம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 97ஆம் ஆண்டு சந்திரிகா இந்த யூனியன் ஆஃப் ரீஜனை பற்றி கதைச்சு கொண்டு வந்த கூட்டம், டெவல்யூஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கத்தை பற்றி கதைச்சு கொண்டு வந்த அதே நேரத்தில் பிரித்தானியாவில் 97ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுக்கு ஒரு டெவல்யூஷன் ஆஃப் பவர் ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தார். அதாவது ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு தனிநாட்டு கோரிக்கை எழுந்தது. ஸ்காட்லாந்து வந்து ஒரு தனிநாடாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. எங்களுடைய தமிழீழம் வந்து இப்படி ஒரு தனிநாடாக தான், யாழ்ப்பாண ராஜ்யம், வெண்ணிமை, திருவோணமலை அரசு, மட்டக்களப்பு அரசு, புத்தள அரசு என்று சொல்லி அரசுகளாகவும் சிற்றரசுகளாகவும் இருந்தது போன்ற தமிழீழம் வந்து ஸ்காட்லாண்டும் ஒரு பல அரசுகள், சிற்றரசுகள், ஒரு அரசு இப்படி எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். பிறகு ஒரு காலத்தில் இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் ஒன்று சேர்ந்தார். அது முதல் இங்கிலாண்டும் வேல்ஸும் இருந்தது உண்டா. பிறகு வந்து முதல் இங்கிலாந்து தனியாக, வேல்ஸ் தனியாக, பிறகு இங்கிலாண்டும் வேல்ஸும் சேர்ந்து, பிறகு ஸ்காட்லாந்து சேர்ந்தது, பிறகு அயர்லாண்டை சேர்த்தார்கள். பிறகு அயர்லாண்டில் வட அயர்லாந்தை விட்டு மிச்சத்துக்கு தனிநாடு சுதந்திரம் கொடுத்தார்கள். அப்போ அந்த ஸ்காட்லாந்து மக்கள் வந்து தனிநாடு கேட்ட போது டோனி பிளேயர் அவர்களுக்கு கொடுத்த தீர்வு என்னன்னு சொன்னால், ஓகே தனிநாட்டை விடுவோம், உங்களுக்கு நான் வந்து ஒரு டெவல்யூஷன் ஆஃப் பவர், உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து தாரம் என்று சொல்லி வந்து ஒரு சட்டத்தை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார். அந்த சட்டத்தின்படி ஸ்காட்லாண்டுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்டது. அதுபோல பிறகு வேல்ஸுக்கு, அதுபோல வந்து நோர்தர்ன் அயர்லாந்து, வட அயர்லாந்துக்கும் அது செய்யப்பட்டது. அப்போ இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சமஷ்டி அரசு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியோ, அமெரிக்காவோ, அல்லது வந்து ஆஸ்திரேலியாவோ, ஃபின்லாண்டோ அல்லது சுவிட்சர்லாண்டோ, அங்கே இருக்கிற சமஷ்டி அரசுகள், ஒரு மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதே மாதிரியான அதிகாரம் வந்து இந்த ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நோர்தர்ன் அயர்லாண்டுக்கு இருக்குது. ஆனால் ஒற்றையாட்சிக்குள்ள. அப்போ ஒற்றையாட்சிக்குள்ள என்ன என்று சொன்னால், என்ன அர்த்தம் என்று சொன்னால், எப்போ நினைச்சாலும் வெஸ்ட்மின்ஸ்டரில் இருக்கிற பாராளுமன்றம் இந்த அதிகாரத்தை மீளப்பெறலாம், ஒரு சட்டம் ஒன்றை நிறைவேற்றினால் மீளப்பெறலாம். ஆனால் சமஷ்டியில் அப்படி இல்லை. சமஷ்டின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் வந்து அமெரிக்காவை எடுத்தோம்னு சொன்னால், அங்கே இருக்கிற கொலனிஸ் எல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், வெள்ளக்காரர் வந்து பிரித்தானியா மற்றது சில ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்தும் போய் அங்கே குடியேறி அங்கே இருக்கிற செவிந்தியர்களை கொன்று குவிச்சது, ஒரு மிக பெரும் இனப்படுகொலை ஒன்று நடத்தினார்கள். பிறகு அந்த இடங்களை பிடிச்சார்கள், பிடிச்சு போட்டு அங்கே வந்து தாங்கள் நிலங்களை பிடிச்சு ஒவ்வொரு கொலனிஸ், ஒவ்வொரு குடியேற்றங்களாக உருவாக்கி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ள இயங்கி வந்த போது ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த இந்த பிரிட்டன்லேருந்து போய் குடியேறிய மக்களுடைய வம்சாவளியினர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள் மீது அநீதியான முறையில் வந்து வரியை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றம் அறவிடுகிறது, தங்களுக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேணும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் தன்னாடு பிரகடனம் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அங்கே குடியேறிய வெள்ளையின மக்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த போராட்டத்தை நடத்தும் போது அப்போ பிரித்தானியா வந்து ஒரு மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யம், ஒரு பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம்.
அப்ப தங்களுடைய அந்த கொலனிஸ்ல தங்களுக்கு அதிகபட்ச அதிகாரங்களை வச்சு தங்களை ஆண்டு கொண்டு, அதாவது செவிந்தியர்களுடைய உரிமைகளை மறத்து கொண்டு தங்கள் வெள்ளையின மக்களுக்கான, அதுவும் கருப்பின மக்களின் உரிமைகளும் மறக்கப்பட்டது, அவர்கள் அடிமைகளாக வச்சு கொண்டு என்ன செய்தார்கள் என்றால் அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். போராட்டத்தை நடத்தும் போது என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களை பாதுகாத்துக் கொள்வது, தனியொரு கொலனியான் என்று பிரித்தானியாவோடு சண்டை பிடிக்க முடியாது. அப்போ எல்லா கொலனிகளும் ஒன்றாக சேர்ந்து, அங்கே இருக்கிற வட அமெரிக்காவில் இருக்கிற கொலனிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தங்களோட பாதுகாப்பு பொறிமுறையை அந்த மத்திய அரசிடம் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த பாதுகாப்பு பொறிமுறையை மத்திய அரசிடம் கொடுக்கும்போது பாதுகாப்புக்கான இராணுவத்துக்கு தேவையான நிதி அதுவும் மத்திய அரசிடம் இருக்க வேணும். அப்போ அந்த அதிகாரங்கள்லையும் கணிசமானவற்றை கொடுக்கிறார்கள் மத்திய அரசிடம். இது போன்று வெளியுறவு கொள்கை, அதாவது தனித்தனி ஒவ்வொரு கொலனியோடையும் பிரித்தானியாவோ வேறு நாடுகளோ ராஜேந்திர உறவுகளை பேண வழிக்கிட்ட என்ன நடக்கும் என்று சொன்னால், பிரித்தானியா அந்த காலத்தில் உலகத்தை எப்படி ஆனது உங்களுக்கு தெரியும், அதாவது பிரித்தாளும் தந்திரம் என்று சொல்வார்கள். அப்போ பிரித்தாண்டு விடுவார்கள் என்பதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வெளியுறவு கொள்கையை மத்திய அரசிடம் கொடுத்தார்கள். அப்போ அமெரிக்காவில் இருந்த சமஷ்டி முறையில் அவர்களுடைய காலகட்டத்திற்கு அவர்களுடைய தேவைக்கேற்ப தங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குரிய அதிகாரங்களை தாங்கள் வச்சுக்கொண்டு, அதாவது காவல்துறை, நீதித்துறை, மற்றது சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாம் தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த வரி இருப்பு, அதாவது மத்திய அரசினுடைய வரி இருப்பு, இராணுவம் அல்லது பாதுகாப்பு, மற்றது வெளியுறவு கொள்கையை மத்திய அரசிடம் வைத்துக் கொண்டார்கள். அது அவர்களுடைய அன்றைய சூழலுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் இதே பாணியிலான ஒரு தீர்வை நாங்கள் ஈழத்தீவில் கேட்க முடியுமோ என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே இதில் நிறைய சிக்கல் இருக்கு. என்னென்னு சொன்னால், நீங்கள் மத்திய அரசிடம் நிதியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கிறது யார்? சிங்கள மக்கள். அப்போ சிங்களவர்கள் என்ன செய்வார்கள்? சிங்கள அரசியல்வாதிகள் அந்த நிதியை எங்களுடைய பகுதிகளுக்கு வரவிடாமல் முடக்குவார்கள். இது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 2003ஆம் ஆண்டு ஈராக்கை அமெரிக்கா கைப்பற்றியது. ஈராக்கை கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்தது குர்திஸ் போராளிகள். குர்திஸ்தான் மாநில அரசு உருவாக்கப்பட்டு முதலே இருந்தது. பிறகு அது ஒரு சட்டபூர்வமாக்கப்பட்டு, அப்போ அந்த நிதி வரி இருப்பு போன்ற அதிகாரம் மத்திய அரசிடம் தான் அதிகம் இருக்குது. அதன் காரணமாக அதை வச்சுக்கொண்டே இன்றைக்கு குர்திஸ்தான் மாநிலத்தோட பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே இருக்க பணியாளர்களுக்கான சம்பளத்தை கொடுக்காம விடுறது, மாசக்கணக்காக கொடுக்காம விடுறதுன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு யுக்தியோட கையாண்டு வருது. அப்போ இதை சிங்கள பேரினவாதம் எங்களுக்கு செய்யாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. வெளியுறவு பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்திஸ் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த குர்திஸ் மாநில அரசு என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கும் சொல்லி ஒரு வெளியுறவு பிரிவு வச்சிருக்கிறதுனால ராஜேந்திர மட்டத்தில் உறவுகளை பேணி வருகிறார்கள். இல்லையென்று சொன்னால் அதுவும் முடக்கப்பட்டிருக்கும். மற்றது அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்புகளை வச்சிருக்கிறார், இராணுவத்தை வச்சிருக்கிறதால ஆயுத வலிமை மூலமாக இன்றைக்கு ஈராக் இராணுவத்தால் அல்லது ஈராக்கில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈரானுடைய பின்னணியை கொண்ட மிலிஷியாக்கள், ஆயுத குழுக்கள்லாம் இயங்குது. அப்போ அவர்களால் குர்திஸ்தானுடைய பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்ற முடியாது. அப்போ அமெரிக்காவில் அண்டைக்கு பொருத்தமாக இருந்த அந்த சமஷ்டி முறை அண்டைக்கு தேவையாக இருந்தது. ஆனால் குர்திஸ்தானை பொறுத்தவரையில் அதே சமஷ்டி முறை அமுல்படுத்தப்பட்டு அதில் அந்த நிதி, அதில் பாதுகாப்பில் மட்டும் சில மாற்றங்கள் செய்தார்கள், வெளியுறவுலையும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு குர்திஸ்தான் மாநிலம் இன்றைக்கு தப்பி இருக்குது. ஆனால் நிதி அதிகாரம் மத்திய அரசிட்ட இருக்கிறதால, அதுவும் வரி இருப்பு அதிகாரம் இருக்கிறதால இன்றைக்கு குர்திஸ்தான் மக்கள் இன்றைக்கும் அங்கே ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு அங்கே இருந்தார்கள் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு மாநில சுயாட்சி இருந்தாலும் அந்த மாநிலத்தை விட்டு ஐரோப்பாவுக்கு கொண்டிருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய தமிழீழத்தை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில், ஈழத்தீவை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு சமஷ்டியை கோர்றோன்னு சொன்னால் இந்த மற்ற நாடுகளில் இருக்கிற சமஷ்டி மாதிரியான ஒரு தீர்வை நாங்கள் எடுக்க முடியும். உதாரணமாக ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சமஷ்டியையோ அல்லது ஃபின்லாண்டில் இருக்கிற ஒரு சமஷ்டி முறையையோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சமஷ்டி முறையோ எங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த சமஷ்டி முறைகள் அங்கே இப்படியான நெருக்கடிகள் உருவாகாத ஒரு பின்புலம் இருக்குது. அந்த காரணத்தால் அது பொருத்தமாக இருக்குது. அது மாதிரி பிரித்தானியாவில் இருக்கிற ஒற்றையாட்சிக்குட்பட்ட அதிகார பரவலாக்க முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பிரித்தானியாவில் மத்திய அரசாங்கம் ஒரு நாளும் மீள பெறாது. ஏனென்றால் பெறுறதுக்கான அதிகாரம் அவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் பெற்றால் அது பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் என்றதுக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள். இது ஒரு சின்ன உதாரணமாக நீங்கள் விளங்குறேன்னு சொன்னால், பிரித்தானியாவில் சர்வ வல்லமை சட்டப்படி சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரம் பிரித்தானிய மன்னருக்கு இருக்குது. மன்னர் இல்லையாட்டு மகாராணி, மன்னர் இல்லையான்னு சொன்னால் அந்த முடிக்கு இருக்குது.
ஆனால் அந்த முடியாட்சிக்குட்பட்டவர்கள் அதை தாங்கள் நினைச்ச மாதிரி செய்ய முடியாதுன்னா மக்கள் கொந்தளிப்பார்கள். அப்போ அதிகாரம் இருக்குது சட்டப்படி, அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ பிரித்தானிய மூல நாடுகளில் நீங்கள் அதிகார பரவலாக்கம் செய்யலாம், ஒற்றையாட்சிக்குள்ளேயும் நீங்கள் சமஷ்டிக்குரிய அதிகாரங்களை கொண்ட அதிகார பரவலாக்கத்தை செய்யலாம். அல்லது கனடாவோ அமெரிக்காவிலேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ ஜெர்மனிலேயோ அங்கே இருக்கிற மாதிரி இன்றைக்கு அந்த நாடுகள் இருக்கிற சமஷ்டி முறைகள் பொருத்தமாக இருக்கு. ஆனால் ஈழத்தீவை பொறுத்தவரையில் இது ஒரு நாளும் பொருந்தாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி அப்படி என்று சொன்னால் 2002ஆம் ஆண்டு ஒஸ்லோவில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டதே, ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டதே சமஷ்டி தீர்வு பற்றி என்று சொல்லி. உண்மையிலேயே நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வதை நீங்கள் உறுதிப்படுத்த விருப்பம் என்று சொன்னால், போரும் சமாதானமும் அல்லது வார் அண்ட் பீஸ் என்ற ஒரு நூலை பாலாண்ணா எழுதியிருந்தார் 2004-5 கால பகுதியில். ஆங்கிலம் 2004 வந்தது, தமிழ் 2005 வந்தது. இந்த நூலை நீங்கள் வேணுமெண்டா எடுத்து படிச்சு பாருங்க. அதில் தெளிவாக பாலாண்ணா சொல்கிறார், அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கப்படையில், ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்துல படையில் நடந்த என்னன்னு சொன்னா, பேச்சுவார்த்தையில சமஷ்டியை பற்றி ஆராய்ஞ்சு பார்ப்போம் என்று சொல்லி தாங்கள் கதைச்ச நாங்கள் அந்த ஆராய்ஞ்சு பார்ப்போம் என்றதை மையப்படுத்தி ஒரு அறிக்கை ஒன்று, அதாவது கொம்யூனிகே என்று சொல்வது ஒரு அறிக்கை ஒன்று நோர்வேயால் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில 2 தரப்பும் ஒரு சமஷ்டி தீர்வை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, அக்செப்ட் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இணங்கினார்கள் என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. அப்போ அதில் பாலாண்ணையோட யுக்தி எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் இதை ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போக வேணும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இயக்கத்துக்கு நிறைய ஷாப்பிங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அப்போ படிகள் எல்லாரையும் ஷாப்பிங் அனுப்ப வேண்டி இருந்தது. அப்போ ஆராய்ஞ்சு பார்ப்போம் என்று சொல்லி போடி இயக்கம் என்ன செய்துச்சுன்னா, சரி வாங்க எல்லாரும் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம், ஃபின்லாண்டு வந்துச்சுன்னா, ஜெர்மனிக்கு போச்சுன்னா, சுவிட்சர்லாண்டுக்கு போச்சுன்னா, இப்படி எல்லா இடம் ஷாப்பிங் செய்து ஒன்று தெரிஞ்சுச்சுன்னா, அந்த சமஷ்டி ஆராய்ஞ்சு பார்க்குற அந்த அறிக்கை அந்த சந்திப்பின் அடிப்படையில். ஆனால் அது பற்றி பலர் நச்சு கொண்டார்கள் என்று சொன்னால், தமிழீழத்தை பாலாண்ணா கைவிட்டார், இயக்கம் கைவிட்டுன்னு சொன்ன போது பாலாண்ணா அது பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுத்தவர். அதில் முக்கியமாக அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்று சொன்னால், அது நீங்கள் பார்க்குறேன்னா லசந்த விக்ரம துங்கவுக்கு இந்த சண்டை பத்திரிகையில் அவர் சில செவிகளை வழங்கியிருந்தவர். அது andanbalasingan.com என்று சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் பாலாண்ணா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிர்வாக கட்டமைப்பு வேணும். முதலாவது எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது எங்களுக்கான காவல்துறை, எங்களுக்கான நீதிமன்றம். ஏன்னா எங்களுடைய மக்களை சிங்கள காவல்துறை கைது செய்ய முடியாது. எங்களுடைய காவல்துறை எங்களுக்கு இருந்தாலும் அதை கொண்டே சிங்கள நீதிபதிகள்கிட்ட நாங்கள் கொடுக்க முடியாது. அப்போ எங்களுக்கு என்று நீதித்துறை, காவல்துறை, சட்ட பொறிமுறை எல்லாம் இருக்க வேணும். இதெல்லாத்தையும் விட எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு பொறிமுறை தேவை என்று சொல்லி பாலாண்ணா அந்த இடத்துல அந்த செவிகளை சொல்கிறார். ஏன் பாதுகாப்பு பொறிமுறை தேவை என்று பாலாண்ணா சொன்னவர் என்று சொன்னால், இப்ப ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீங்கள் இல்லாம பண்ணி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, அதாவது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திருப்பி பெற முடியாத ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்தாலும் ஒரு இராணுவ புரட்சி மூலம் அரசாங்கத்தை கைப்பற்றலாம், அரசியலமைப்பை மாற்றலாம். அது உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முதல் ட்ரம்ப் எலெக்ஷன்ல தோத்த போது, தன்னுடைய முதலாவது காலம் முடிஞ்சு தோத்த போது, சிலர் வாஷிங்டன் டிசிக்கு பெருங்கலகத்தில் ஈடுபட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வன்முறை மூலம் எங்களுடைய அரசியலமைப்பை மாற்ற போறோம் என்று சொல்லி. அப்ப இப்படியான விஷயமெல்லாம் இருக்குது. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு வேளை ஒரு கதைக்கு ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிங்கள அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மகாநாயகர்களும் ஓம் என்று சொல்லி ஒரு தீர்வுக்கு வந்தாலும் கூட, நாளைக்கு ஒரு இராணுவ புரட்சி நடந்தால், ஒரு இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றினால், அரசியலமைப்பை மாற்றினால், தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம், சமஷ்டி தீர்வுக்கு என்ன உத்தரவாதம்? அங்க சமஷ்டி இருக்காது, பிறகு சமஷ்டி அழகே இல்லாம போயிடும். அப்ப அதாலதான் பாலாண்ணா சொன்னவர் என்று சொன்னா, நாங்கள் சமஷ்டி ஆராய்ஞ்சு பார்க்கிறோம், ஆனால் எங்களுக்கான அந்த சமஷ்டி தீர்வுன்றது எங்களுக்கான பாதுகாப்பு பொறிமுறையை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, தமிழ் மக்களுக்கு இன்றைக்கும் இதே பிரச்சனை இருக்குது. நாங்கள் ஒரு சமஷ்டி தீர்வு, ஒரு வேளை இப்ப சமஷ்டி தீர்வு கிடைக்க போகுதுன்னு நான் நீங்க சொல்ல வரையில, ஒரு வேளை எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு
கிட்டினாலும் கூட நாளைக்கு ஒரு இராணுவ புரட்சி மூலமாகவோ அல்லது ஒரு ஒரு மக்கள் புரட்சி மூலமாக கூட வந்து இந்த சிங்கள இனவாதம் வந்து இவ்வளவு அதிகாரங்களையும் இல்லாமல் பண்ணி மீண்டும் ஒற்றையாட்சிக்குள்ள கொண்டு எங்களை கொண்டு சரிகள. அப்ப இப்படியான நிலையில நாங்கள் வந்து ஒரு சமஷ்டியை நோக்கி கேட்கறதுல பிரச்சனை இல்லை. எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு பொறிமுறை, எங்களுக்கான ஒரு நிதி பொறிமுறை, எங்களுக்கான வெளியுறவு கொள்கைக்கான பொறிமுறை போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு சுயாட்சி தீர்வை நோக்கி நாங்கள் போனோம் என்று சொன்னால் அது அர்த்தமுள்ளதா இருக்கும். அதை விட்டு போட்டு அமெரிக்காவிலேயோ அல்லது ஜெர்மனிலேயோ அல்லது சுவிட்சர்லாண்ட்லேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது ஃபின்லாண்ட்லேயோ இருக்கிற ஒரு தீர்வு அப்படியே கொண்டு எங்கடையில் செய்கிற மாதிரி ஒரு தீர்வுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் அதால் எங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுடைய மக்களுடைய இருப்புக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடைக்காது. இப்ப நீங்கள் கேட்கலாம், அப்படி என்று சொன்னால் இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் சாத்தியமா என்று கேட்டால், சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதுதான் அரசியல் வந்து சரிதானே வந்து. அப்ப நாங்கள் வந்து இதுதான் சாத்தியம் என்று யதார்த்தவாதம் கதைச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் போக வேண்டி வரும். அப்ப இந்த வகையில வந்து இப்ப இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னா வந்து 2002ஆம் ஆண்டு ஒஸ்லோவில் வந்து சமஷ்டி தீர்வை ஆராய்ஞ்சு பார்க்கிறோம் என்று இயக்கம் இணங்கிய போது சரிதானே, அந்த இணக்கம் ஏற்பட்ட போது லக்ஷ்மண் கதிர்காமர் அந்த நேரத்தில் சந்திரிகாவினுடைய வலது கையா அந்த லக்ஷ்மண கதிர்காமர் சொன்னார், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, நடக்கிறேன்னு சொன்னா வந்து இதுக்கு இந்தியா ஓம்பட வேணும். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிறது சமஷ்டி முறை இல்லை. அதாவது மாநில சுய அங்கே வந்து மாநிலங்கள் இருக்குது, மாநில அரசுகள் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற மாநில சுயாட்சி வந்து ஒரு சமஷ்டி இல்லை. அது வந்து டெவல்யூஷன் ஆஃப் பவரையும் சமஷ்டி முறையையும் இணைத்த ஒரு கலப்பு முறை. அதை வந்து குவெசாய் ஃபெடரலிசம் என்று தான் சொல்வார்கள் இந்தியாவுடைய அந்த மாநில சுயாட்சி முறையை. அப்போ அதை விட ஒரு அதிகாரம் கூடிய ஒரு முறை வந்து ஈழத்தீவு அதனுடைய அயல்நாட்டில் வாரதை ஒரு நாளும் இந்தியா விரும்பாது என்று சொல்லி வந்து கதிர்காமர் சொல்றார். என்னென்னு சொன்னால் வந்து அப்படி ஒன்று வந்தால் இந்தியாவை பொறுத்தவரையில் தன்னுடைய மாநிலங்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அவர் சொல்லி போட்டார் வந்து. அந்த நேரத்தில் இதை பற்றி நாங்கள் பெருசாக கணக்கு எடுக்க தேவையில்லை, ரணில் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இயக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இப்படி ஒரு தீர்வை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து நாங்கள் வந்து இதை பற்றி பெருசாக கணக்கு எடுக்க தேவையில்லைன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி இயக்கத்தை வந்து அந்த சமஷ்டி தீர்வு ஆராய சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது, அதுக்குள்ளே எண்ணிக்கை சொல்லி சொன்னது. அப்போ அண்ணன் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால் உதவி வழங்கும் மாநாட்டுக்கு வந்து இயக்கத்தை கூப்பிடையில அப்போ அவர் முடிவெடுக்கிறார் வந்து ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி கொள்ள போகிறோம், ஒரு இடைக்கால நிர்வாகத்தை தாங்குவோம்னு சொல்லிய போது அதை வந்து பாலாண்ணன் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதமாக எழுதி கொடுத்த போது, இது போரும் சமாதானத்தில் நீங்கள் பார்க்கலாம், வந்து கடிதமாக எழுதிய போது ரணில் சொன்னார், எங்களுக்கு உங்களுக்கு இடைக்கால நிர்வாகம் தர முடியாது, நான் தொடர்ந்து சமஷ்டியை பற்றி கதைச்சு கொண்டிருப்போம், வேணுமென்று சொன்னால் இப்போ வேறு எதுவும் பொறிமுறைகளை உருவாக்க வேண்டாம். பாலாண்ணன் சொன்னால் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அவர் கடிதங்களே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புத்தகத்தில் நடக்கிற காரியம் இல்லை, நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளித்த மாதிரி ஒரு இடைக்கால நிர்வாகத்தை வந்து ஏற்பாடு செய்தாங்க என்று கேட்டபோது கடைசியாக ரணில் சொன்னார் என்று சொன்னால் வேணுமென்னா இந்த பட்டின சபைகள் இருக்குது, அதாவது இந்த முனிசிபல் கவுன்சில்ஸ் இருக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான அதிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல பாலாண்ணன் வந்து அதுக்கு ஒரு எழுதின கடிதத்தில் கேட்டார், தனிநாடு கேட்டு போராடின நாங்கள் கடைசியாக என்ன பட்டின சபை கேட்கிற நிலைக்கோ வந்திருக்கிறோம் என்று சொல்லி பாலாண்ணன் வந்து தெளிவாக வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த காலத்தில் எழுதியிருந்தார் வந்து. அப்போ இன்னொரு விஷயத்தையும் பாலாண்ணன் சொல்லியிருந்தவர் எப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் சமஷ்டி ஒரு வேளை ஒரு மாநில சுயாட்சியை ஆராய்ஞ்சு பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான பாதுகாப்பு பொறிமுறைகள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு இது வந்தாலும் கூட தனிநாடு அமைக்கிறது எங்களோட மக்களுடைய உரிமை. அப்ப எங்களோட மக்கள் இந்த பொறிமுறையில திருப்தி அடையலைன்னு சொன்னால் பிரிஞ்சு போற உரிமை அவர்களுக்கு இருக்கு. அந்த பிரிஞ்சு போற உரிமையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த திரும்பவும் அந்த குர்திஸ்தானுக்கு வான உதாரணமாக அங்க வந்து அவர்கள் ஒரு சமஷ்டி என்று சொல்லப்படுகிற இந்த ஃபெடரல் மாநில சுயாட்சிக்குள்ளான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அந்த தன்னாட்டு கோரிக்கை என்பது ஒரு தனியாத தாகமாக இருக்கு. ஏனென்றால் ஈராக்கண்ட் அந்த மத்திய அரசுக்குள்ள அவர்களால் வந்து நிம்மதியாக வாழ முடியல. அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த சமஷ்டி அல்லது ஃபெடரலிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொறிமுறைகளில்
தனியான பாதுகாப்பு படையை கொண்ட ஒரு கட்டமைப்பை, தனியான இமிகிரேஷன் கூட அவைக்கு இருக்குது. அவைந்த இடங்களில் நீங்கள் போய் குர்திஸ்தானில் போய் இன்றைக்கு ஈராக்கை சேர்ந்த ஒரு குடியேறணும்னு சொன்னால் ரெசிடென்ட் பெர்மிட் எடுக்கணும். நான் ஒரு தடவை இந்த குர்திஸ்தான் நண்பர்களோடு வந்து ஒரு பல்கலைக்கழக கருத்தரங்கொண்டுக்கு லெபனானுக்கு போன போது அங்கே வந்து ஒரு ஈராக்கை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தவர், அரபு சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி குர்திஸ்தான். அப்போ அவர் வந்து குர்திஸ்தானில் வந்து வசிக்கணும். ஈராக்லாம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், அங்கே என்ன காட்டி, என்னோட நண்பரை காட்டி சொல்கிறார், இவன் ஆக்களை பாருங்கோ, நான் வந்து ஈராக்கை சேர்ந்தவன், ஈராக்கில் வந்து நான் இருக்கிற அந்த ஈராக்கில் இருக்க குர்திஸ்தானில் இருக்கிறதுக்கு நான் வந்து விசா எடுக்க வேணும், நான் வந்து ரெசிடென்ட் பெர்மிட் எடுக்க வேணும். அவர் சொல்றாரு, அப்படி 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 செய்தால்தான் மற்ற இனத்தவர்கள் வந்து எங்களிடத்தை ஆக்கிரமிக்கிறத நாங்கள் தடுக்கலாம். ஏற்கனவே எங்களுடைய சில பகுதிகள் இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கேர்குக்னு சொல்லி எங்களுடைய இதய பூமியாக இருக்கிற கேர்குக் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுடைய மணலாறு மாதிரி, மணலாறை இப்போ வெளியே மாற்றிய மாதிரி, திருவண்ணாமலையை இன்றைக்கு புத்தர் சிலையில் கட்டுற மாதிரி அவர்களுடைய கேர்குக் என்ற இடம் வந்து அப்படித்தான் ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்போ என்றபடியாக நாங்கள் ரெசிடென்ட் பெர்மிட் வச்சிருப்போம். வேறு அரபோ அல்லது வேறு யாருமோ வந்து எங்கள் இடத்துல குடியேறணும், அது ஈராக்கை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ரெசிடென்ட் பெர்மிட் எடுத்து தான் எங்களுடைய பகுதியில் இருக்கலாம். அவர் குர்திஸ் பண்ண கட்டினா என்ன, அல்லது ஒரு அரபு பெண் குர்திஸ் ஆன கட்டினா என்ன, அவர்கள் வந்து ரெசிடென்ட் பெர்மிட் எடுத்து தான் நீங்கள் இருக்கலாம். அப்போ அப்படி அறிவிச்ச அதிகாரத்தை கொண்ட அவர்களால் கூட இன்றைக்கு திருப்தி அடைய முடியலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் சமஷ்டிக்கு போனாலும் சரி, என்ன தீர்வுக்கு போனாலும் சரி, பிரிஞ்சு போய் தனிநாடு அமைக்கிற உரிமை வந்து எங்களுடைய உரிமை. இதை வந்து யாரும் தடுக்க முடியாது. எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு நல்ல மனிதர், பண்பான மனிதர், எங்களுடைய கொள்கையில உறுதியானவர். ஆனால் அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படியான இதில் இருப்பார்கள் எனக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவர்களிடம் தெரிவிக்க விரும்புறது என்னன்னு சொன்னால், நீங்கள் சமஷ்டி கேளுங்க, வேறு என்னவும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கான பாதுகாப்பு பொறிமுறை இல்லாத சமஷ்டி எங்களுக்கு தேவையில்லை. இரண்டாவது, நீங்கள் வந்து சமஷ்டி கேட்கறது சம நேரத்தில் எங்களுடைய பிரிஞ்சு போகிற உரிமையை தடுக்கிற சமஷ்டி தீர்வுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. உதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து விக்னேஸ்வரன் ஐயா வந்து வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தபோது டிபிசி நினைக்கிறேன், தமிழ் பீப்புள்ஸ் கவுன்சில் நினைக்கிறேன், வந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு தீர்வை தயாரித்தார். அதில் வந்து சித்தார்த்தன் இருந்தார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இருந்தது, விக்னேஸ்வரனும் இருந்தார். அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் வந்து தனிநாட்டு கோரிக்கைய வடக்கோ கிழக்கு மாகாணங்கள் பிரகடனம் செய்தால் உடனே வந்து அதை அந்த மாகாணத்தினுடைய அதிகாரத்தை வந்து ஆளுநரிடம் கையளிக்கிறதுக்கான உரிமை வந்து மத்திய அரசுக்கு இருக்கு என்று சொல்லி அவர் கொடுத்த தீர்வில், தாங்கள் தயாரித்த தீர்விலேயே தங்கள் மீது கட்டுப்பாட்டை விதித்தார்கள். அதை நான் கடுமையாக விமர்சித்து அந்த நேரத்தில் வந்து இளமுரசு பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தேன். அப்போ அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து சமஷ்டி என்று போகிற நேரத்தில் வந்து தமிழ் மக்களுடைய பிரிஞ்சு போகிற உரிமையை வந்து நீங்கள் கைவிட முடியாது. அப்போ தமிழ் மக்களுடைய பிரிஞ்சு போகிற உரிமை என்று சொன்னால் வந்து நீங்கள் சமஷ்டியை கேட்கும்போது 6ஆம் திருத்தம் நீக்கப்பட வேணும். 6ஆம் திருத்தம் நீக்கப்பட வேணும். நீங்கள் கேட்குற அந்த ஒரு தீர்வு திட்டத்திலையும் வந்து மத்திய அரசு எங்களுடைய பிரிஞ்சு போகிற உரிமையை பறிக்கிற அதிகாரத்தை வந்து நீங்கள் கொடுக்குற சரத்துக்களை உள்ளடக்க முடியாது. சரி, அன்பானவர்களே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் அன்பான உறவுகளே.